ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் துரோணாச்சாரியா விருது பெற்ற தமிழக செஸ் பயிற்சியாளர் திரு RB ரமேஷ் குறித்த ஒரு தொகுப்பு மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சிகளில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பங்கேற்று பேசிய உரை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் துரோணாச்சாரியா விருது பெற்ற தமிழக செஸ் பயிற்சியாளர் திரு RB ரமேஷ் குறித்த ஒரு தொகுப்பு. விளையாட்டுத் துறையில் சிறந்த பயிற்சியாளராக திகழ்வோருக்கு மத்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட்டு வருகிறது. மகாபாரத இதிகாசத்தில் சிறந்த குருவாக கருதப்பட்ட துரோணாச்சாரியா பெயரில் இந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டு அவற்றை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இவற்றில் சிறப்பம்சமாக தமிழக செஸ் பயிற்சியாளர் திரு RB ரமேஷுக்கு துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட்டது. செஸ் பயிற்சியாளர் திரு RB ரமேஷ் இந்திய சதுரங்கத்தின் மாஸ்டர் சிஃபு என்று அழைக்கப்படுகிறார். சிஃபு என்றால் திறமைகள் பொருந்திய குரு என்று பொருள் கொள்ளலாம். இந்த பட்டத்திற்கு திரு RB ரமேஷ் முழு தகுதியானவர் என்றால் அது மிகையல்ல. ரமேஷ் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆவார். செஸ் போட்டியில் 2002இல் பிரிட்டிஷ் சாம்பியன்ஷிப், 2007இல் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் பட்டங்களை RB ரமேஷ் வென்றார். கடந்த 2008ஆம் ஆண்டு இளம் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக சென்னையில் செஸ் குருகுலம் என்னும் அகாடமியை தொடங்கினார். இந்த குருகுலத்திலிருந்து பல சர்வதேச சாம்பியன்கள், கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாயினர். தமது 32வது வயதில் துணிச்சலான முடிவெடுத்து தமது வேலையை விட்டுவிட்டு திரு RB ரமேஷ் செஸ் அகாடமியை தொடங்கினார். பிரக்யானந்தா, வைஷாலி ரமேஷ் பாபு, அரவிந்த் சிதம்பரம், கார்த்திகேயன் முரளி, பரத் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கையை வடிவமைத்தவர் திரு RB ரமேஷ். RB ரமேஷ் முழு நேர செஸ் பயிற்சியாளரானார். அவருடைய மனம் விளையாட்டு வீரராக இருப்பதை விட பயிற்சியாளராக இருப்பதையே விரும்பியது. தான் கற்ற வித்தை மூலம் அதிக பங்களிப்பை வழங்க முடியும் என்ற அவரது நம்பிக்கை அவருக்கு மட்டும் விருதை சொந்தமாக்கவில்லை, அவரிடம் கற்ற பலருக்கும் சொந்தமாக்கியது. தாய்நாட்டிற்கு மேலும் மேலும் பல விருதுகளை சொந்தமாக்கியது. சென்னையில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல். அவர் பேசுகையில், All of us are admirers of the rich culture and heritage and traditions of Tamil Nadu. If Bharat has to develop, every state of Bharat has to develop. Only when Tamil Nadu is Viksit will make Viksit Bharat. Prime Minister Modi is trying to bring the people of India from all parts of India closer together. Therefore, we had the Tamil Kashi Sangamam. We also had Saurashtra Tamil Sangamam. Every part of India is enriched, is benefiting from the people of Tamil Nadu. Brothers and sisters, the Viksit Bharat Sankalp Yatra is for all of you. Modi ji's desire, his wish is that every beneficiary who is entitled to any benefit in any of the schemes should not be left behind. The idea is that when you hear the stories of the beneficiaries, when you hear about what they will do with under various schemes, hopefully others will be encouraged also to take the benefit of the schemes. Already in Tamil Nadu, 3.5 crore people are getting free food grain every month under Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana. 1.5 crore Jan Dhan accounts of people who never had a bank account have been opened. 1 crore homes have got water connection in their home. 51 lakh Ayushman cards have been given so that our Tamil brothers and sisters who cannot afford healthcare can get free medical treatment. 40 lakh sisters
have got free gas connection under Ujjwala. And the list goes on. Free house, Swanidhi loan, Mudra loan, MSME loan, Sukanya Samriddhi scheme. It is Modi ji's guarantee that everybody who needs that benefit, who deserves that benefit, will get that benefit. Viksit Bharat Sankalp Yatra, which is going on, it will not stop till every last beneficiary is reached. Today we have all taken a pledge to make India a developed nation, Viksit Bharat. Let us all work together to make India Viksit Bharat and to make India a superpower. திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசும்போது, நம்ம நாடு வளர்ச்சியடைந்த நாடாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியத்தை நோக்கி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தினுடைய உத்தரவாத வாகனம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாகனம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வது. இந்த வாகனத்தின் இன்னும் நோக்கம் 100% திட்டத்தினுடைய பயணங்களை மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான். அதனாலதான் பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுள் காப்பீடு திட்டத்தில் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி யாராவது விட்டு போயிருந்தால் அவர்கள் இங்கு பதிவு செய்து கொள்ளலாம். அதே போலதான் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தாய்மார்களுடைய வசதிக்காக இலவசமாக கேஸ் இணைப்பு திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேஸ் இணைப்பு திட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாராவது கூட விட்டு போயிருந்தா இங்கு பதிவு செய்யப்படுகிறது, அவர்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் மிஷன், கடந்த 9 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார். இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகள்ல வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் ஏழை எளிய மக்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் அனைத்து திட்டங்களும் சென்று சேரும். அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக தான் விமான நிலையங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல தேசிய ஹைவேக்கள், ரயில் மேம்பாடு, இப்படி நம்முடைய அடிப்படை கட்டமைப்பையும் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு வீடுகளிலேயே குடிநீர் கொடுக்கும் திட்டத்தையும் நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். ஸ்வயநிதி என்று சொல்லக்கூடிய தெருவோர வியாபாரிகளுக்கான கடன், அதே போலதான் விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரியார்கள், மண்பாண்டம் செய்கிறவர், பூ கட்டுறவங்க, டெய்லரிங் பண்றவங்க, இவர்கள் இது மாதிரி ஒரு 18 தொழில்கள் இருக்கிற அந்த 18 தொழிலாளர்களுக்கும் என உள்நாட்டு பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் பயனாளிகளையும் சேர்க்கும் வாகனமும் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. 80 கோடி பேருக்கு கடந்த 3 வருடமாக மாதந்தோறும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்த திட்டத்தை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான் நிதியானது கொடுக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை அட்டை, விவசாய பயிர் காப்பீடு திட்டம், இப்படி பல்வேறு பிரதமரனுடைய ஆயுள் காப்பீடு திட்டம், பிரதமரனுடைய சுரக்ஷா யோஜனா திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா, இப்படி பல்வேறு திட்டங்களையும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த 9 ஆண்டுகள் இந்த நாடு மிகவும் வேகமாக முன்னேறிய நாடாக இருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நம்மளுடைய உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவாத வாகனம் தான் இந்த வாகனம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.